வணக்கம். காவிரி பாயும் சோழ வளநாட்டில் மண்ணி ஆறு அப்படின்னு ஒரு ஆறு. இந்த மண்ணி ஆறுங்கிறது காவிரிக்கும் கொள்ளிடத்துக்கும் நடுவே பாயக்கூடிய ஒரு நதி. இந்த மண்ணி ஆற்றுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, இது கொள்ளிடத்துலேருந்தும் தண்ணி வரலாம் இந்த மண்ணி ஆற்றுக்கு. அது மாதிரி ஒரு சிறப்பு கொண்ட ஒரு நதி. இந்த மண்ணி ஆற்றோட தென்கரையில் ஒரு ஊர், சேயிங்களூர் அப்படின்னு ஒரு ஊர். ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு ஊர். முருகப்பெருமானால் அழிக்கப்பட்டது அப்படின்னு வரலாறு சொல்லக்கூடிய ஒரு ஊர். வேதங்கள் செழித்த ஊர். மிகவும் சிறப்பானதொரு வளமான ஊர் சோழவள நாட்டில் உள்ள சேயிங்களூர். இதில் அந்தண குலத்தில் பிறந்த எச்சதத்தன் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்துன்னு இருக்கார். எச்சதத்தன் இவருடைய மனைவி மிகவும் உயர்ந்த சிவனடியார்கள் குலத்தில் பிறந்த ஒரு அம்மையார், மிகுந்த சிவபக்தி உடையவர். இந்த தம்பதிகளுக்கு ஒரு பையன், விசார சருமன் அப்படின்னு பேர். இந்த விசார சருமன் சேயிங்களூரில் அந்தணர் குலத்தில் இந்த பெற்றோர்களுக்கு பிறக்கிறார். சிறப்பானதொரு ஊர். வேதங்கள் எப்பவுமே வேதங்கள் காதில் கேட்டுட்டே இருக்குமா, அது மாதிரியான ஒரு ஊர். யாகங்கள் எப்பவுமே செய்யப்பட்டு கொண்டிருக்குமாம், அது மாதிரியான ஒரு ஊர். மிகவும் சிறப்புடைய ஒரு ஊர் சேயிங்களூர். இப்போ இந்த விசார சருமன் அந்த பையனுக்கு ஒரு 5 வயசு ஆகும்போது அவருக்கு எல்லா விதமான வேதங்களும் தானாகவே மனப்பாடமாகி விடுகிறது. அது ஒரு இறைவனின் அருளால் வேதங்கள், ஆகமங்கள் எல்லாமே அவருக்கு 5 வயசுலேயே அத்துப்படி. எல்லாமே தானாகவே சொல்கிறார். அது மாதிரியான ஒரு ஞானம். அந்த குழந்தைக்கு 7 வயசு ஆகும்போது அவருக்கு முறைப்படியான சடங்குகள் செய்து அவரை ஒரு குருகுலத்திற்கு அனுப்புகிறார்கள். அங்கே அவர் வேதங்கள் சொல்லிக் கொடுப்பதற்கு முன்னாடி இவரே சொல்கிறார் எல்லா வேதத்தையும். அது மாதிரியான ஒரு ஞானம் மிக்க ஒரு குழந்தை. அவருக்கு சின்ன வயசுலேயே சிவபெருமான் மேலே அப்படி ஒரு பக்தி. சிவனோட அடிகளை தான் நம்ம வாழ்க்கையோட வாழ்வாதாரம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு சிவபெருமான் மேலே அந்த சின்ன வயசுலேயே அப்படி ஒரு பக்தி. தாயாரிடமிருந்து வந்த ஒரு அற்புதமான குணமோ என்னமோ, இப்படியாக ஒரு சிறு வயதிலேயே மிக்க ஞானம் மிக்க ஒரு குழந்தையாக இருக்கிறார். அவரை ஒரு குருகுலத்தில் சேர்த்து வேதங்கள் கற்பிக்க அனுப்புகிறார்கள். அவர் தானாகவே வேதங்கள் எல்லாம் சொல்லிவிடுகிறார். இப்படியாக அவர் வளர்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் நண்பர்களுடன் அப்படியே அந்த மண்ணியாற்றின் கரையோரமாக அப்படியே போகிறார். போகும்பொழுது ஒரு சிறுவன் பசு கூட்டங்களை மேய்த்து கொண்டு அந்த பக்கமாக வரான். அப்படி வரும்போது என்னாச்சுன்னா, ஒரு பசுமாடை வந்து அந்த கன்றை வந்து அந்த மேய்க்கும் சிறுவன் தள்ளிவிட முயற்சிக்க அந்த பசுமாடு இவனை நோக்கி முட்ட வருகிறது. கடும் கோபம் கொண்ட அந்த மாடு மேய்க்கும் சிறுவன் தன்னுடைய கோலால் அந்த பசுவை நன்றாக அடித்து விடுகிறான். இதை பார்த்து கொண்டிருந்த விசார சருமருக்கு மிகவும் கோபம் வந்து விடுகிறது. உடனே அந்த சிறுவனை அழைத்து, இது என்ன இப்படி செய்கிறாய்? இந்த பசுவை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? இந்த பசுதான் தேவதைகள் அத்தனையும் இந்த பசுவின் அங்கமாக இருக்கிறது. சிவபெருமானின் காளை வாகனம் இந்த பசுவின் இனத்தைச் சேர்ந்தது. சிவபெருமானுக்கு அடியார்கள் பூசிக்கொள்கிற திருநீரை அளிக்கும் ஒரு அற்புதமான ஒரு தெய்வாம்சம் பொருந்திய ஒரு பசு. அதை போய் நீ இப்படி அடிக்கலாமா? இது என்ன நீ இப்படியே செய்து விட்டாய் அப்படின்னு அவருக்கு ரொம்ப கோபம் வந்து, இனிமேல் நீ இந்த மாடெல்லாம் மேய்க்கவே வேண்டாம், நீ இங்கேருந்து ஓடிப்போ அப்படின்னு சொல்லிடுறார் கோவப்பட்டு. உடனே அந்த மாடு மேய்க்கும் சிறுவனுக்கு ரொம்ப பயம். ஐயா, நான் இனிமே இந்த மாடு மேய்க்கும் தொழிலே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான், பயந்து போயிட்டான். இவர் அவ்வளோ கடுங்கோபமாக அந்த மாடு மேய்க்கும் சிறுவனை நோக்கி பேசி விடுகிறார். அவன் அந்த வேலையை விட்டுட்டு போயிடுறான். உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அடுத்த நாள்லேருந்து அந்த சிறுவனுக்கு இந்த பசு கூட்டங்களை மேய்க்கவே தெரியவில்லை, நானே இந்த பசு கூட்டங்களை மேய்த்து கொண்டு வருகிறேன் அப்படின்னு
அந்த ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டு பசு கூட்டங்களை மேய்த்து வரும் பொறுப்பை தானே எடுத்துக்கொள்கிறார். தினசரி காலையில் எல்லா வீட்டுக்கும் போய் பசுக்களை அழைத்துக் கொள்வது, அந்த பசுக்களை அப்படியே ஓட்டிச் செல்வது. இந்த மண்ணி ஆற்றின் கரையில் நிறைய புற்கள் முளைத்திருக்கும், அங்கே மேய விடுவது, நிழலில் அந்த பசு கூட்டங்களை ஓய்வெடுக்க வைப்பது, நல்ல தண்ணீர் அருந்த வைப்பது, இப்படியாக அந்த பசு கூட்டங்களை பராமரித்து வருகிறார். இந்த விசாரசருமர் பராமரிக்க ஆரம்பித்தவுடன் அந்த பசுக்களுக்கெல்லாம் சந்தோஷம் மிகுதியாலோ என்னமோ, அவை அபரிமிதமான பால் சுரக்கின்றன. பகல் வேளையிலும் ராத்திரி வேளையிலும் அவை முன்னாடி கொடுத்திருந்தது மாதிரி பல பங்கு பால் சுரக்கிறது. அப்படி ஒரு தெய்வாம்சம் பொருந்திய சிறுவன் மேய்த்து கொண்டு போகிறார் இல்லையா, அதனால என்னவோ அந்த பசுக்கள் அவ்வளவு பால் தருகிறது. எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். ஆஹா, இந்த பையன் இந்த பசு கூட்டங்களை மேய்க்க ஆரம்பித்தவுடன் இந்த பசுக்கள் எல்லாம் எவ்வளவு பால் தருகிறது அப்படின்னு அந்த ஊர்க்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இது இப்படியே போயின்னு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுனாக்கா, அவர் வழக்கம் போல் பசு கூட்டங்களை மேய்த்து கொண்டிருக்கும்போது பார்க்கிறார், அந்த பசுக்கள் எல்லாம் ஆனந்த மிகுதியால் தானாகவே பாலை சொருகிறது. இவருக்கு ஒரே ஆச்சரியம். ஆஹா, இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தால் அது அந்த பால்லாம் சிவனுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய பால் அப்படின்னு அவருக்கு தோன்றது. பசுக்கள் தானாகவே பால் சொருகிறது என்றால் இந்த பால் சிவனுக்கு அபிஷேகத்துக்குரிய பால் அப்படி என்று அந்த சிறுவனுக்கு தோன்றுகிறது. உடனே குடங்களை எடுத்துக்கொண்டு வருகிறார், அந்த பாலை எல்லாம் சேகரித்து வைத்துக் கொள்கிறார், ஆனந்தமாக கூத்தாடுகிறார். சிவபக்தி, அவ்வளவு சிவபக்தி அந்த சிறு வயதிலேயே. பூக்களை பறித்து கொண்டு வருகிறார். அந்த மண்ணி ஆற்றின் மணலில் உட்கார்ந்து கோவில் கட்ட ஆரம்பிக்கிறார். ஒரு சிவன் கோவில் கட்டி அதில் ஒரு சிவலிங்கம், ஒரு அழகான சிவன் கோவில் கட்டி அந்த சிவனுக்கு தான் கொண்டு வந்த மலர்களால் பூஜை செய்ய ஆரம்பிக்கிறார். பூஜை செய்து முடித்தவுடன் சேகரித்து வைத்திருக்கிற குடங்குடமாக சேகரித்து வச்சிருக்கார் இல்லையா பால், அதை எடுத்து அந்த சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறார். இவருக்கு இது மாதிரியான பூஜைகள் நிறைய செய்து பழக்கம். அதனால் ஒரு குறைவும் இல்லாமல் அங்கே அந்த சிவனுக்கு ஆராதனை நடக்கிறது, அருமையான திருமஞ்சனம் நடக்கிறது. அங்கே அந்த சிவனை அந்த சிவலிங்கத்தினுள் அமர்ந்து இந்த திருமஞ்சனத்தை ஏற்றுக்கொள்கிறார். அப்படியேப்பட்ட ஒரு பக்தர் சின்ன வயசுலேயே. இது மாதிரி டெய்லி நடந்துட்டுருக்கு. தினசரி பசு கூட்டங்களை ஓட்டி கொண்டு போவது, மண்ணி ஆற்றின் கரையில் மேய விடுவது, அவை தானாகவே பால் சுரக்கின்றன. குடங்குடமாக பாலை சேகரித்து வைத்துக் கொள்வது, மலர்களை எடுத்துக்கொண்டு வைத்து சிவனுக்கு சிவபெருமானுக்கு ஒரு கோவில் கட்டி சிவலிங்கம் செய்து அதில் அபிஷேக ஆராதனைகள் செய்வது, இப்படியே போய்கொண்டிருக்கிறது. இதை ஒரு நாள் இன்னொரு பையன் இதை பார்த்துட்டான். இந்த பையன் அப்படியே ஊரில் எல்லாத்தையும் மாடெல்லாம் எடுத்துன்னு போய் நான் மேய்ச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு என்னமோ பாலெல்லாம் குடங்குடமாக வச்சு மண்ணில் கொட்டி விளையாடின்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் எல்லாருக்கும் சொல்லிட்டான். இந்த பையன் என்னமோ மாடு மேய்ச்சின்னு வரான்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் மாடு அனுப்புறீங்களா, என்ன தெரியுமா பண்ணுறான், நேராக மாடெல்லாம் ஓட்டின்னு போகிறான், பாலெல்லாம் கறந்து மண்ணில் கொட்டிவிட்டு வரான், இது உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் அந்த பையனோட அனுப்பிட்டுருங்க அப்படின்னு ஊரில் எல்லாத்தையும் சொல்லிட்டான். எல்லாருக்கும் கடும் கோபம் வந்து விடுகிறது. அவர்கள் அந்த விசாரசரமனுடைய தந்தை எச்சதத்தன் அவரை அழைக்கிறார்கள். உன் பையன் பண்ணிட்டு இருக்கிற வேலை என்ன தெரியுமா, டெய்லி இது மாதிரி எங்கள் மாடெல்லாம் ஓட்டின்னு போயிட்டு பாலெல்லாம் கறந்து மண்ணில் கொட்டுறானா, இது என்ன வேலை இது, இவனை நம்பி நாங்கள்லாம் மாடு அனுப்புகிறோம் அப்படின்னு அவருடைய தந்தையிடம் முறையிடுகிறார்கள். அவர் தந்தைக்கு கடுமையான கோபம் வந்துக்கிட்டு. அப்படியா செய்தான், சரி இந்த ஒரு முறை அவனை மன்னித்து விடுங்கள், இனிமேற்பட்டு இது மாதிரி நடக்காது, நான் பார்த்துக்கிறேன், இனிமேற்பட்டு அப்படி நடந்தால் இதுக்கு நான் தான் பொறுப்பு, சிறுவன் மன்னித்து விடுங்கள் அப்படின்னு கேட்குறார். உடனே ஊராரம் சரி இனிமேல் நடக்காமல் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு கடுமையான கோபம், இந்த பையன் என்ன பண்ணுறான்னு நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சாயங்காலம் அந்த பையன் வரும்போது ஒன்றும் கேட்கல அவன்கிட்ட. அடுத்த நாள் அந்த பையன் மாடுகளை வழக்கம் போல் மேய்க்க கிளம்பும்போது அந்த பையனுக்கு பின்னாடியே அப்படியே போகிறார். இந்த சிறுவன் என்ன செய்கிறான் என்று பார்ப்பதற்காக பின்தொடர்ந்து செல்கிறார். பிறகு என்ன நடந்தது?
பார்க்கலாம்.